தஞ்சை மக்களவை தொகுதி வேட்பாளர் டி.ஆர். பாலுவுக்கு ஆதரவாக திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் தற்போதைய அதிமுக ஆட்சியில் உணவுப் பொருள் மற்றும் கட்டுமான பொருட்களின் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளதாக பட்டியலிட்டார். வீட்டுக்கு நீங்கள் எல்லாம் நாமெல்லாம் பயன்படுத்தக்கூடிய மளிகை பொருட்கள் விலையை எண்ணி பார்த்தால் மிக மிக அச்சமாக இருக்கிறது. கடலெண்ணெய் திமுக ஆட்சியில 84, இப்போ 1 டன் தான் அம்மாவுக்கு ரொம்ப ராசி. ஆக 110 ரூபாய் இப்போ கடலெண்ணெய். அது மட்டும் இல்ல, கட்டுமான பொருட்களை விலையை கொஞ்சம் நீங்க தயவு செஞ்சு நினைச்சு பார்க்கணும். திமுக ஆட்சியில் 250 ரூபாய் வித்த சிமெண்ட் மூட்டை இப்போ 350 ரூபாய். கம்பி ஒரு டன் திமுக ஆட்சியில் 28,000, இப்ப எவ்வளவு தெரியுமா? 48,000. பணல் 3 யூனிட் திமுக ஆட்சியில் 7,000 ரூபாய், இப்போ 23,000 ரூபாய். ஆக விஷம் போல் ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய விலைவாசியை கூட கட்டுப்படுத்த முடியாத ஒரு அநியாய, ஒரு அக்கிரம, ஒரு அராஜக ஆட்சி ஜெயலலிதாவுடைய ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. திருச்செங்கோடு அருகே 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின் விநியோகம் பாதிப்பு. விவரம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.